ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான ஒரு தகவல பார்க்க போறோங்க. தளபதி விஜய் ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கத்த பத்தி தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியிலிருந்து முதல் விக்கெட் அவுட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுல இணைஞ்சிருக்காரு. யாருன்னா, தூத்துக்குடி பில்லா ஜெகன் அப்படிங்கிற மாரி. யார் இந்த பில்லா ஜெகன்? என்ன நடந்தது? ஏன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா விலக்கியிருக்காங்க? அப்படிங்கிற பல முக்கியமான தகவல பத்தியும், அது மட்டும் இல்லாம 2026ல விஜய் அவர்கள் முதல்வராக முடியுமா? முடியாதா? சர்வே என்ன சொல்லுது? அவருக்கு போட்டியா எந்த மாரி விஷயங்கள் நடக்குது? அப்படிங்கிற அவர் என்ன புது ரூட் எடுத்திருக்காரு? அப்படிங்கிற பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் நமக்கு பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சதுன்னா, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டார் விஜய் கட்சியிலிருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்தது. என்னடா திடீர்னு கட்சியே வந்து ஆரம்பித்து இப்போ தான் பதிவு பண்ணியிருக்காங்க, அது இன்னும் ஒரு முழுமை கூட பெறலை, ஆரம்பத்திலேயேவா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியை ரொம்ப பிரபலமாக பேசிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். எதிர்க்கட்சிகளை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குஷியாக இருக்குது. எதிர்க்கட்சினா விஜய்க்கு போட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது, யார் இந்த பில்லா பாண்டி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சாரி, பில்லா ஜெகன் அப்படிங்கிறது யாருங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்து வந்தவர் தான் இந்த பில்லா ஜெகன். இவர் வந்து இப்போ விலகி திமுகவில் இணைஞ்சிட்டாருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா புஸ்லி ஆனந்த் ரொம்பவும் அப்செட்டில் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட செயலாளரையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பு வகித்தவர் தான் பில்லா ஜெகன். அதாவது விஜய் ரசிகராக இருந்தாலும் அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மாவட்ட திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பு இருந்தார். ஸோ விஜய் ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு. ரெண்டுலேயும் இருந்திருக்காரு, கட்சியிலேயும் இருந்திருக்காரு, அது திமுக கட்சியிலையும் இருந்திருக்காரு, விஜய் ரசிகர் மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு. அவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட ஆதரவாளராகவும் இருந்திருக்காரு. ஸோ விஜய் புதிதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் களப்பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வேலை செய்ய வேண்டும். மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து செயல்படும் தலைவராக விஜய் இருப்பார் என்று புஸ்லி ஆனந்த் கூறியுள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் எப்படி செயல்பட்டதோ அதேபோல் தமிழக வெற்றிக் கழகமும் பொதுமக்களின் சேவையுடன் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகி, மாவட்ட செயலாளர்களும் எதற்கும் பயப்பட வேண்டாம். உங்கள் ஒவ்வொருவருக்குள் தலைவர் விஜய் இருக்கிறார். எல்லா தொகுதியிலும் விஜய் போட்டியிடுவதாக நினைத்து வேலை செய்யுங்கள் என்று புஸ்லி ஆனந்த் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கட்சி விஜய் மக்கள் இயக்கமாக செயல்படும் பொழுது தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்து வந்த பில்லா ஜெகன் என்பவர் தற்போது விலகி திமுகவில் இணைந்துள்ளார். இதனால் அப்செட்டில் உள்ள தலைமை தூத்துக்குடியில் புதிய மாவட்ட செயலாளராக எஸ்.ஜே. சுமன் என்பவரை நியமித்துள்ளது. இவர் பில்லா ஜெகனின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுகவில் இணைந்துள்ள பில்லா கடந்த 2019ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. சொத்து தகராறு காரணமாக தம்பியை சுட்டுக் கொன்ற பில்லா ஜெகனை திமுகவில் இருந்து அப்போதைய பொதுச் செயலாளர் அன்பழகன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ லாரி தொழில் செய்து வரும் பில்லா ஜெகனிடம் தம்பி சிம்சன் பங்கு கேட்டு வற்புறுத்தியுள்ளார். ஸோ குடும்ப விவகாரத்திலும் இருவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்து வந்திருக்கு. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரவு நேரத்தில் வீட்டின் கதவை திறக்க தாமதமானதால் ஆத்திரமடைந்த பில்லா ஜெகன் தம்பி சிம்சன் தொடையில் துப்பாக்கியால் சுட்டார். ஸோ இதில் ரத்தம் அதிகமாக வெளியேறியுள்ளது. நண்பர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சிம்சன் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தம்பியை துப்பாக்கியால் சுட்ட பில்லா ஜெகன் தப்பியோடி திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்தார். அவரை திருவனந்தபுரம் சென்று கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதையடுத்து பில்லா ஜெகன் திமுகவில் இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு தற்காலிகமாக நீக்கப்பட்டார். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக விளக்கமளித்துள்ளார். ஸோ திமுக அடிப்படை உறுப்பினர் மற்றும் தெற்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பில்லா ஜெகன் மீண்டும் திமுகவில் ஈடுபாடுடன் கட்சி பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் தனது கட்சி பெயரை அறிவித்த நாளில் பில்லா ஜெகன் திருச்செந்தூரில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். அப்போதே அந்த போட்டோக்கள் இணையதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் பில்லா ஜெகன் விஜய் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பில்லா ஜெகன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இவங்க என்ன சொல்லி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருத்துக்கள் மக்கள் என்ன பதிவிட்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரை பார்த்தாவே தெரியுது இவர் வந்து அஜித் ரசிகர் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. பில்லா ஜெகன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து கொலை பண்ணாதான் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரையே தூக்கிட்டு வந்து விஜயும் வந்து பார்த்திங்கன்னா பதவி கொடுத்துருந்தாரு. இப்படியே இருந்தால் எப்படி எல்லாரும் அப்போ மக்கள் எல்லாரும் கொலை பண்ணாதான் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அதாவது அது கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலை,
எப்படின்னா தப்பு பண்ணி நிறைய தவறுகள் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் தான் இதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய பதிவுகளை பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது 2026 தேர்தலில் தான் விஜய் வந்து களமிறங்க போகிறாரு. அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவரால் விஜயால் முதல்வர் ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, அதை பற்றி ஒரு சில தகவல்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அந்த களம், அதாவது 2026க்கான களம் அவருக்கு சாதகமாக இருக்கா இல்லை எதிராக இருக்கா அப்படிங்கிறது தான் தற்போதைய கேள்வி. ஸோ இது பற்றி தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்து 25 ஆண்டுகளாக களத்தில் சர்வே எடுத்த அனுபவம் பெற்ற திருநாவுக்கரசு சில விஷயங்களை முன் வச்சிருக்காருங்க. இவர் லயோலா கல்லூரி சார்பாக எடுக்கப்படும் கருத்து கணிப்பு குழுவில் இயங்கி வரும் இப்போது IPDS என ஒரு தனி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். 2026 விஜய் தமிழ்நாட்டில் முதல்வராக வரமாட்டார். அவரது கட்சி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய கட்சியாக உருவெடுக்காது. அவரது அரசியல் வருகையை யார் எதிர்பார்த்து இருந்தார்கள் என்றால் அவரது ரசிகர்கள் தான். அதை விட்டால் தமிழ்நாட்டில் 30 வயதுக்கு கீழாக உள்ள பெண்கள் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர் கழகம் என்ற சொல்லை கட்சிக்கு பயன்படுத்தியதே தவறு. அதன் மூலம் அவர் திராவிட கட்சிகளின் வரிசையில் சேர்ந்து விட்டார். அவர் அந்த வார்த்தைக்கு பதிலாக புதியதாக ஏதாவது யோசித்திருக்க வேண்டும். கழகம் என்று சொல்லிவிட்டாலே அவர் திமுக அந்த வரிசையில் நின்று விடுகிறார். அவர்களை எதிர்க்காமல் கட்சியை வேறு திசையில் எப்படி நடத்த முடியும்? இன்று ஊழல் பற்றி சினிமாவில் பேசலாம், அரசியலில் அந்த கொள்கை பெரிதாக எடுபடாது. விஜய் ரசிகர் கட்சிக்கு செலவழிக்கின்றான் என்றால் எப்படி செலவழிப்பான்? சொந்த காசை போட்டு கட்சிக்கு உழைப்பானா? ஆக அந்த ஊழல் எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாகவே எடுபடாது. அவர் தவறான தருணத்தில் கட்சியை தொடங்கியுள்ளார். இங்கே ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி உள்ளது. சீமானுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உள்ளது. அதேபோல் அண்ணாமலை வருகைக்கு பின் பாஜகவுக்கு ஒரு வாக்காளர்கள் உள்ளனர். அதேபோல் அதிமுக திமுகவுக்கு என்று பலமான வாக்கு வங்கிகள் உள்ளன. இதில் யார் வாக்கு வங்கியை காலி செய்வார் விஜய்? சிலர் சீமான் வாக்குகளை விஜய்க்கு போகும் என்கிறார்கள். நிச்சயம் போகாது. நான் அடித்து சொல்றேன். சீமான் ஒரு சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து அதற்கான இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து வைத்துள்ளார். ஒரு காலத்தில் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் என்று முன்னாள் திமுக தலைவர் மு கருணாநிதி சொன்னாலே திமுக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். அதைப்போல சீமான் பேச்சுக்காக அவரது கட்சியில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உள்ளனர். அவர்களை எப்படி விஜய் ஈர்ப்பார்? அது முடியவே முடியாது. இன்றைக்கு சீமானைப் போலவே நாம் தமிழர் கட்சியில் 1000 சீமான்கள் உருவாகிவிட்டனர். அவர்கள் அனைவரும் சீமானின் வழித்தோன்றல்கள். அவர்கள் விஜய் பக்கம் வரமாட்டார்கள். அது தவறான கணிப்பு. தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர்கள் உள்ளன. இதில் ஏற்கனவே கட்சி ரீதியாக பிரிந்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். இப்படி 80% வாக்குகள் கட்சி ரீதியாகவே முன்பே பிரிந்துள்ளன. அதில் 20% பேர் தான் தனியே கட்சி சார்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஸோ புதிய தலைமுறை வாக்காளர்களில் பல நடிகர்களின் ரசிகர்கள் உள்ளன. அஜித், விஜய், சூர்யா, ரஜினி என்று தனித்தனியே ரசிகர்கள் பிரிந்துள்ளனர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஒரு கூட்டத்திற்கு மேல் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு ஆனார். அன்று விஜயகாந்த் கூட்டணிக்காக அதிமுக காத்திருந்தது. இன்றைய அரசியல் களத்தில் அப்படி எந்த கட்சியும் விஜய் வருகைக்காக காத்திருக்கவில்லை. 2026 தேர்தல் களத்தில் விஜய் ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் ஆளும் கட்சியின் சார்பில் உதயநிதி தான் இருப்பார். என் கணிப்பின்படி 2025ஆம் ஆண்டு கடைசி 6 மாதத்திற்கு உதயநிதி முதல்வராக கூட இருக்க வாய்ப்புள்ளது. அப்படி அவர் முதல்வராக அல்லது துணை முதல்வராக அமர்த்தப்பட்டால் நேரடியாக தேர்தல் களம் உதயநிதி வெர்சஸ் விஜய் என வரும். அப்போதும் கூட பெரிய அளவுக்கு விஜயின் கட்சிக்கு சீட்டுகள் கிடைக்காது. விஜய் தொடங்கியுள்ள கட்சி இன்னும் 6 மாதங்கள் வரை பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்காது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு சமநிலை வந்த பின் கட்சி பணிகளை விஜய் தொடங்குவார். அதற்கு வருகின்ற ஜூன் மாதம் வரை ஆகிவிடும். இன்றைக்கு உள்ள நிலைமையை வைத்து ஆராய்ந்தால் 3% வாக்குகள் வரை அவரது கட்சி பெறலாம். அதுவும் ரசிகர்கள் ஓட்டுதான். எனது கணிப்பின்படி விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை. வெளிப்படையாக பேசுவோம். ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கிறது என்றால் அதற்கு சுமார் குறைந்தது 5000 கோடி ரூபாய் தேவை. அந்த அளவுக்கு பணபலம் உள்ளவரா விஜய்? அவருக்கு யார் செலவழிப்பார்கள்? அவருக்கு உதவப்போகும் அந்த பணக்காரர்கள் யார்? அவர் பாஜக பக்கம் இல்லை, திமுக பக்கம் இல்லை, அதிமுக பக்கமும் இல்லை. அப்படி என்றால் இவருக்கு பின்னால் உள்ள பண முதலிகள் யார்? அதை முடிவு செய்யாமல் இவரது வெற்றியை முடிவு செய்ய முடியாது என்கின்றார். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்து இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. காரணம் என்னென்னா, யார் கட்சி ஆரம்பித்தாலும் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுகன்னு பெரிய கட்சி இருக்குது, எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் திமுகவே எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குது, அது இல்லாமல் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க, அவங்கள மீறி எம்ஜிஆர் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசினாங்க. ஸோ இன்றைக்கி அதே போல தான் இந்த விஷயத்தையும் பேசுகிறாங்க. சீமான் அவர்கள் என்றைக்குமே முதல்வராக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
இவங்களே என்ன சொல்கிறாங்க, சீமானுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது, பாஜகக்கெலாம் வாக்கு வங்கியே கிடைக்காது, அவங்க 3% வாக்கு பெறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதே சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு தனி இளைஞர்கள் இருக்காங்க, இவர் வந்தவாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் விஜய் கட்சி மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்த பிறகு தான் அவருடைய ஆதரவு நிலைப்பாடு, அவருக்கு ஆதரவு எப்படி கொடுப்பாங்க மக்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் வச்சு நம்ம எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறது போல் அதிமுகவுக்கு திமுகவுக்குன்னு பல கட்சிகள் இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடாதவங்க வேறு வழி இல்லாமல் தான் சீமானுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறவங்க எத்தனையோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த ஓட்டுகள், அதாவது திமுகவும் வேண்டாம் அதிமுகவுக்கும் வேண்டாங்கிற ஓட்டு அவங்க, ஏன்னா இப்போ நிறைய பேர் என்னென்னா போடா திமுகவுக்கு இந்த வருஷம் போட்டால் அடுத்த வருஷம் வேறு வழியில் அதிமுகவுக்கு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேட்க போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.